நேரம் 9 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் ஜெயரஞ்சன் யோகராஜ். செய்திகள் வாசிப்பவர் உமர்லப்பே யாக்கூப். நாட்டை கட்டியெழுப்புவதற்கு பழமையான பொருளாதார போக்கையும் அரசியல் போக்கையும் மாற்றியமைக்க வேண்டும் என்று ஜனாதிபதி தெரிவித்திருக்கின்றார். நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகளில் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. 7 மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கையை தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் விடுத்துள்ளது. களனிகங்கை மற்றும் களுகங்கை அண்மித்த பகுதிகளில் இன்று கடும் மழை பெய்தால் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் இருப்பதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பளங்கள் நிச்சயமாக அதிகரிக்கப்படும் என்று நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சேம்பலாபிட்டிய தெரிவித்துள்ளார். ரஷ்யா மீது தாக்குதல் நடத்த நேட்டோ அமைப்பு நாடுகளின் ஆயுதங்களை யுக்ரைன் பயன்படுத்துவதற்கான நிபந்தனைகள் தளர்த்தப்பட்டுள்ளன. T20 உலகக்கிண்ண போட்டிகள் எதிர்வரும் ஜூன் மாதம் 2ஆம் தேதி ஆரம்பமாகும். அவை எமது தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகள். நாட்டை கட்டியெழுப்புவதற்கு பழமையான பொருளாதார போக்கையும் அரசியல் போக்கையும் மாற்றியமைக்க வேண்டும் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்திருக்கின்றார். பழமையான பொருளாதார முறையினால் இந்த நாட்டில் வேலையில்லா திண்டாட்டம் ஏற்பட்டிருப்பதாகவும், எனவே புதிய பொருளாதார முறையை உருவாக்குவதன் ஊடாக புதிய தொழில் வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். இரணைமடு நெலும்பியச மண்டபத்தில் நேற்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கிளிநொச்சி மாவட்ட இளைஞர் மாநாட்டில் கலந்து கொண்டு உரை நிகழ்த்தும் போதே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மேற்கண்டவாறு தெரிவித்தார். கிளிநொச்சி மாவட்ட இளைஞர்களின் தேவைகள் மற்றும் பிரச்சினைகளை நேரடியாக ஜனாதிபதிக்கு எடுத்துரைக்கும் சந்தர்ப்பமும் இதன் போது வழங்கப்பட்டது. அங்கு மேலும் கருத்து தெரிவித்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மேலும் கூறியதாவது: இங்கு பலர் என்னிடம் பல்வேறு விடயங்களை முன்வைத்தார்கள். இந்த பிரதேச இளைஞர்களின் பொருளாதார பிரச்சினைகளுக்கு அமைச்சர் நடவடிக்கை எடுத்து வருவதாக என்னிடம் தெரிவிக்கப்பட்டது. இளைஞர்களுக்கு வருமான வழிகள் மற்றும் தொழில் வாய்ப்புகள் அவசியம். முதலில் யாழ்ப்பாணத்தில் அல்லது தேசிய மட்டத்தில் இந்த பிரச்சினைகளை கவனிக்க வேண்டும். கடந்த 4 வருடங்களாக எமது நாட்டில் பிரச்சினைகள் காணப்படுகின்றன. கோவிட் தொற்று காரணமாக நாட்டின் பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்தது. தொழில் வாய்ப்புகள் இழக்கப்பட்டன. இத்தகைய கடினமான நேரத்தில் நான் நாட்டை பொறுப்பேற்றேன். இன்று நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம் வீழ்ச்சியடைந்த பொருளாதாரத்தை மீள கட்டியெழுப்புவதாகும். நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்பும் 2023-2024 திட்டத்தை நான் இப்போது ஆரம்பித்திருக்கின்றேன். நாடு வங்குரோத்து அடைந்திருப்பதை உலகமே ஏற்றுக்கொண்டுள்ளது. இப்போது நாடு வங்குரோத்து நிலையில் இல்லை என்று இப்பொழுது நாம் கூற வேண்டும். நாடு வங்குரோத்தாகும் பட்சத்தில் வெளிநாட்டு நிதி நிறுவனங்கள் நம்முடன் இணைந்து செயல்படாது. நாட்டு மக்கள் மிகவும் சிரமப்படுகின்றார்கள். தொழில் செய்பவருக்கு போதிய சம்பளம் கிடைப்பதில்லை. வேலையில்லா திண்டாட்டம் ஏன் ஏற்பட்டது? பழைய பொருளாதார முறையினால் வேலை திண்டாட்டம் ஏற்பட்டது. தாய்லாந்து, வியட்நாம், மலேசியா போன்ற நாடுகள் ஏற்றுமதி பொருளாதாரத்தில் முன்னேறி வருகின்றன. பணம் இல்லாததால் கடன் வாங்குகின்றோம். இப்போது கடனை திருப்பிச் செலுத்த வழி இல்லை. இந்த பிரச்சினையிலிருந்து நாட்டை காப்பாற்றுவேன். ஆனால் நாம் அதிக கடன் எடுத்தால் நாடென்ற ரீதியில் மேலும் நெருக்கடி நிலை உருவாகும். அரசு தொழில்களை வழங்கவும் பணம் இல்லை. இனிமேலாவது பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப வேண்டும். தேர்தல் காலத்தில் தொழில் வழங்குவதாக அரசியல்வாதிகள் வாக்குறுதி அளித்திருக்கின்றார்கள். இது பணமில்லாத வெறும் பணப்பையுடன் பயணம் செய்வது போன்றது. இந்த நிலையை நாம் நேருக்கு நேர் எதிர்கொள்ள வேண்டும். புதிய பொருளாதார அமைப்பை உருவாக்கி தொழில் வாய்ப்புகளை வழங்க வேண்டும் என்றும் ஜனாதிபதி அங்கு தெரிவித்தார். நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகளில் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. திருகோணமலையிலிருந்து காங்கேசன்துறை, மன்னார், கொழும்பு, காலி மற்றும் ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கரையோரத்துக்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் காற்றின் வேகம் மணித்தியாலத்துக்கு 60 முதல் 70 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கலாம். திருகோணமலையிலிருந்து காங்கேசன்துறை, மன்னார், கொழும்பு, காலி மற்றும் ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கரையோரத்துக்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகள் அவ்வப்போது மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும். கடலில் பயணம் செய்வோரும் மீனவர்கள் மறு அறிவித்தல் வரை நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை தவிர்த்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகின்றார்கள். நாட்டை சூழவுள்ள ஏனைய கடற்பரப்புகள் அவ்வப்போது கொந்தளிப்பாக காணப்படும்.
கடத்தொழிலில் ஈடுபடுவோர் மிகவும் அவதானமாக செயற்பட வேண்டும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளார்கள். மன்னாரிலிருந்து கல்பிட்டி, கொழும்பு, காலி மற்றும் ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடற்பரப்புகளில் கரையோரத்தை அண்டிய பகுதிகளில் கடல் அலை 2.5 தொடக்கம் 3.0 மீட்டர் உயரம் வரை மேலெழும்பக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக திணைக்களம் விடுத்திருக்கும் வானிலை குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். 7 மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கையை தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் விடுத்திருக்கின்றது. இந்த எச்சரிக்கை நாளை மாலை 4 மணி வரை அமுலில் இருக்கும் என்று தெரிவிக்கப்படுகின்றது. இதற்கமைய கொழும்பு மாவட்டத்தில் பாதுக்க, சீதாவக்க பிரதேச செயலக பிரிவுகள் மற்றும் அதனை அண்டிய பகுதிகளில் மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கம்பஹா மாவட்டத்தின் அத்தனகல்ல மற்றும் அதனைச் சூழவுள்ள பகுதிகளுக்கும் மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. களுத்துறை மாவட்டத்தின் டொடங்கொட, வலல்லாவிட்ட, அகலவத்த, பாலிந்தனுவர, ஹொரணே, இங்கிரிய, புலத்சிங்களம் மற்றும் மதுகம மற்றும் அதனை சூழவுள்ள பிரதேசங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கண்டி மாவட்டத்தின் உடபலாத்த, உடுனுவர, கங்கைகல, கோரள, யட்டினுவர, உடுதும்பர, பஸ்பகே, கோரள மற்றும் அதனை சூழவுள்ள பிரதேசங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கேகாலை மாவட்டத்தில் அரநாயக்க, கேகால, தெஹியோவிட்ட, ருவன்வெல்ல, தெர்னியகல, யட்டியாந்தோட்ட, புலத்கொஹுபிட்டிய, வரக்காப்புல, மாவனெல்ல மற்றும் கலிகமுவ மற்றும் அதனை சூழவுள்ள பிரதேசங்கள், கொத்மலை, அம்பகமுவ மற்றும் நுவரலிய பிரதேசங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை ரத்தினபுரி மாவட்டத்தின் நிவிதிகல, பெல்மதுல்ல, ஓபநாயக்க, கஹவத்த, கிரியல்ல, ரத்தினபுரி, அபேகம, கலவான, எஹலியகுட, குருவிட்ட, பலாங்கொட, எலபாத, இம்புல்பே மற்றும் அதனைச் சுற்றியுள்ள பகுதிகளில் மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பளம் நிச்சயமாக அதிகரிக்கப்படும் என்று நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலாபெட்டிய தெரிவித்திருக்கின்றார். பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள அதிகரிப்புக்கு இணங்காத நிறுவனங்களின் ஒப்பந்தங்கள் ரத்து செய்யப்படும் என்று அவர் தெரிவித்தார். இதற்கு பதிலாக வினைத்திறனோடு இந்த பெருந்தோட்ட கம்பெனிகளை நடத்தக்கூடிய தகமை வாய்ந்த நிறுவனங்களுக்கு அவை குத்தகைக்கு ஒப்படைக்கப்படும் என்றும் ராஜாங்க அமைச்சர் தெரிவித்தார். அரசாங்கத்துடன் ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ள நிறுவனங்கள் சம்பள அதிகரிப்பு வழங்க மறுத்தால் அந்த ஒப்பந்தங்கள் ரத்து செய்யப்பட்டு மேலும் முதலீட்டாளர்களிடம் தோட்டங்கள் ஒப்படைக்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள அதிகரிப்பு தொடர்பில் வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. தோட்ட தொழிலாளர்களின் அடிப்படை சம்பளத்தை 1350 ரூபாவாக உயர்த்தவும் விசேட கொடுப்பனவாக 350 ரூபாவை வழங்கவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதன்படி தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த சம்பளம் 1700 ரூபாவாக உயர்த்தப்படும். பெருந்தோட்ட நிறுவனம் ஒன்று சம்பளத்தை வழங்க முடியாது என தெரிவித்தால் அது குறித்து விசாரணை செய்ய நிதியமைச்சு குழு ஒன்றை நியமிக்க நடவடிக்கை எடுக்கும் என்று ரஞ்சித் சியம்பலாபெட்டிய தெரிவித்திருக்கின்றார். களனி மற்றும் கழுகங்கை அண்மித்த பகுதிகளில் இன்று கடும் மழை பெய்தால் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் இருப்பதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. நீர்ப்பாசன திணைக்களத்தின் நீரியல் மற்றும் அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் பணிப்பாளர் பொறியியலாளர் SPC சுகீஸ்வர இதனை தெரிவித்திருக்கின்றார். மேலும் கருத்து தெரிவித்த அவர் கழுகங்கை மற்றும் களனி கங்கைகளின் மேல் பகுதிகளில் உள்ள தாழ்நிலங்களில் வசிக்கும் மக்கள் அவதானமாக இருக்குமாறு கேட்கப்பட்டுள்ளார்கள். இன்று 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்தால் அந்த கங்கைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படலாம் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். இதற்கிடையில் தென்மேற்கு பருவமழையின் தாக்கம் நாட்டின் பல மாவட்டங்களில் தொடர்ந்தும் பாதிப்பை ஏற்படுத்தி வருகின்றது. சீரற்ற வானிலை காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 8 அதிகரித்திருப்பதுடன் அதில் 7 பேர் மரம் முறிந்து விழுந்ததில் உயிரிழந்திருக்கின்றார்கள். இதே நேரம் கேகாலை, அரநாயக்க, மாவனல்ல பிரதேச பிரதான வீதியில் நீர்வளங்கள் சபைக்கு அருகிலுள்ள பலாமரத்தின் ஒரு பகுதி மின்மாற்றி மீது விழுந்திருக்கின்றது. இதன் காரணமாக அரநாயக்க பிரதேசத்தில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருப்பதாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றார்கள். அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் தரவுகளின்படி சுமார் 45,344 பேர் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் 2,797 வீடுகள்
பகுதியளவில் சேதமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. நாட்டு மக்களுக்கு முழுமையான காணி உரிமையை வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருப்பதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்திருக்கின்றார். வவுனியா மாவட்டத்தில் மீள்குடியேற்றப்பட்ட மக்களுக்கு விரைவில் காணி உறுதிகள் வழங்கப்படும் என்று ஜனாதிபதி குறிப்பிட்டார். புதுக்குடியிருப்பு மத்திய மகா வித்தியாலயத்தில் இன்று இடம்பெற்ற வவுனியா மாவட்ட உரிமைய காணி உறுதி வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரை நிகழ்த்தும் போது ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். வவுனியா மாவட்டத்தில் உரிமைய வேலை திட்டத்தை அமுல்படுத்துவதுடன் மேல்குடியேற்றப்பட்ட மக்களுக்கு காணி உறுதிப்பத்திரங்களும் விரைவில் வழங்கப்படவிருப்பதாக ஜனாதிபதி தெரிவித்தார். முல்லைத்தீவு மாவட்டத்தின் 5 பிரதேச செயலாளர் பிரிவுகளை உள்ளடக்கிய 600 முழுமையான காணி உறுதிப்பத்திரங்கள் உரியவர்களிடம் கையளிக்கப்பட்டது. முல்லைத்தீவு மாவட்டத்திற்கு உரிமைய வேலை திட்டத்தின் கீழ் 1376 இலவச பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளது. பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு தேசிய டெங்கு ஒழிப்பு வாரம் இன்று முதல் எதிர்வரும் ஜூன் மாதம் 1ஆம் தேதி வரை பிரகடனம் செய்யப்பட்டுள்ளது. மழையுடன் கூடிய காலநிலையினால் நாடளாவிய ரீதியில் டெங்கு நோய் பரவும் அபாயம் அதிகரித்திருக்கின்றது. அதனை கட்டுப்படுத்த உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதியின் தேசிய பாதுகாப்பு தொடர்பான சிரேஷ்ட ஆலோசகரும் ஜனாதிபதி பணிக்குழாமின் பிரதானியுமான சாகல ரத்நாயக்க உரிய அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கியிருக்கின்றார். உலகச் செய்திகள். ரஷ்யாவின் சில பிரதேசங்களை இலக்கு வைத்து யுக்ரைன் மேற்கொள்ளும் தாக்குதலில் மேற்குலக நாடுகள் வழங்கிய ஆயுதங்களை பயன்படுத்துவதற்கான நிபந்தனைகளை இலகுபடுத்தும்படி நேட்டோ அமைப்பு தனது அங்கத்துவ நாடுகளை கேட்டிருக்கின்றது. ரஷ்யா மீது தாக்குதல் நடத்த யுக்ரைனுக்கு ஆயுத தளபாடங்களை நேட்டோ அமைப்பின் அங்கத்துவ நாடுகள் வழங்கி வருகின்றன. இந்த ஆயுத தளபாடங்களை எதுவித தடையுமின்றி யுக்ரைன் ராணுவம் பயன்படுத்துவதற்கு தேவையான நடைமுறைகளை ஏற்படுத்தி கொடுத்திருப்பதாக நேட்டோ அமைப்பின் செயலாளர் நாயகம் ஜென்ஸ் ஸ்டோல்டன்பர்க் தெரிவித்திருக்கின்றார். அபிவிருத்தி செய்திகள். கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலை வளாகத்தில் நிர்மாணிக்கப்பட்ட பெண்களுக்கான சிறப்பு சுகாதார பராமரிப்பு நிலையம் மக்கள் பாவனைக்காக கையளிக்கப்பட்டிருக்கின்றது. கிளிநொச்சிக்கு நேற்று விஜயம் செய்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இதனை திறந்து வைத்தார். நாடளாவிய ரீதியில் சுகாதார வசதிகளை மேம்படுத்தும் திட்டத்திற்கு அமைவாக நெதர்லாந்து அரசாங்கத்தின் ஒத்துழைப்புடன் இது நிர்மாணம் செய்யப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். T20 உலகக்கிண்ண போட்டிகள் எதிர்வரும் ஜூன் மாதம் 2ஆம் தேதி ஆரம்பமாகும். அதற்கு முன்னோடியாக சில பயிற்சி போட்டிகள் நாளைய தினம் ஆரம்பமாகின்றன. நாளைய தினம் கனடா, நேபாளம் அணிகளுக்கிடையிலான போட்டி இடம்பெறுகின்றது. இலங்கை, நெதர்லாந்து அணிகளுக்கிடையிலான பயிற்சி போட்டி நாளை மறுதினம் அமெரிக்காவில் இடம்பெறும். வர்த்தக செய்தி அனுசரணை. பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள். வர்த்தக வங்கிகளின் ஊடாக விசேட கடன் திட்டங்கள் பலவற்றை நடைமுறைப்படுத்த அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. பிரதேச மற்றும் மாவட்ட மட்டத்தில் தொழில்துறையினரின் நிதி தேவைகள் கண்டறியப்பட்டு வணிக வங்கிகள் மூலம் மானிய வட்டி வீதத்தில் கடன் வழங்கப்படும் என்று கைத்தொழில் அமைச்சு தெரிவித்துள்ளது. பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள். பொருளாதார செய்திகள். ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தின் விவசாய உற்பத்திகள் உட்பட பல்வேறு உற்பத்தி விற்பனை மத்திய நிலையங்கள் விரிவுபடுத்தப்பட உள்ளன.
அதற்கான முயற்சிகளை மாவட்ட விவசாய குழு மேற்கொண்டு வருகின்றது. அம்மாந்தோட்டை மாகம் ருகுணுகும்பர நிர்வாக நிலைய பகுதியில் நடத்தப்படும் விற்பனை நிலையம் மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. காலநிலை அறிக்கை. தென்மேல் பருவப்பேச்சு நிலைமை காரணமாக தற்போது பெய்து வரும் காற்றுடன் கூடிய மழை தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. மேற்கு சப்ரகமுவ, மத்திய, வடமேற்கு, தென் மாகாணங்களில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். சப்ரகமுவ மாகாணத்திலும் நுவரெலியா மாவட்டத்திலும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி கிடைக்கலாம். மேற்கு வடமேற்கு மாகாணங்களிலும் கண்டி, காலி, மாத்தறை மாவட்டங்களிலும் அதன் சில இடங்களில் 75 மில்லிமீட்டர் அளவில் மழை பெய்யக்கூடும். வடக்கு வடமத்திய மாகாணங்களில் அடிக்கடி மழை பெய்யும். கிழக்கு மாகாணத்தில் சிறிதளவு மழை பெய்யக்கூடும். மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய மேற்கு தெற்கு வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 50 தொடக்கம் 60 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும். நாட்டின் ஏனைய பகுதிகளில் அவ்வப்போது 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வரை காற்று வீசக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டிருக்கும் வானிலை குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டை கட்டியெழுப்புவதற்கு பழமையான பொருளாதார போக்கையும் அரசியல் போக்கையும் மாற்றியமைக்க வேண்டும் என்று ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகளில் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. 7 மாவட்டங்களுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கையை தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் விடுத்துள்ளது. களனி மற்றும் களுகங்கை அண்மித்த பகுதிகளில் இன்று கடும் மழை பெய்தால் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் இருப்பதாக நீர்ப்பாசன திணைக்களம் எச்சரித்துள்ளது. பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பளங்கள் நிச்சயமாக அதிகரிக்கப்படும் என்று நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலாபிட்டிய தெரிவித்திருக்கின்றார். ரஷ்யா மீது தாக்குதல் நடத்த நேட்டோ அமைப்பு நாடுகளின் ஆயுதங்களை யுக்ரைன் பயன்படுத்துவதற்கான நிபந்தனைகள் தளர்த்தப்பட்டுள்ளன. T20 உலகக்கிண்ண போட்டிகள் எதிர்வரும் ஜூன் மாதம் 2ஆம் தேதி ஆரம்பமாகும். இத்துடன் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் இந்த செய்தி அறிக்கை முடிவடைகின்றது. எமது செய்திகளை www.newslbc.lk என்ற இணையதளத்தில் பார்வையிடலாம். செய்தி அறிக்கைகளை SLBC நியூஸ் என்ற யூடியூப் வலைத்தளத்தில் செவிமடுக்கலாம். எமது அடுத்தான பிரதான செய்தி அறிக்கையை நாளை காலை 6 மணிக்கு எதிர்பாருங்கள்.